கம்மி பட்ஜெட்டில் ஒரு காம்பேக்டான 1 பிஹெச்கே வீடு, அதுவும் ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸில் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் சிட் அவுட்டுக்கு கேரளா ஸ்டைலில் டபுள் லேயர் டைப்பில் ஓடு டிசைனில் ரூஃபிங் அமைச்சு, டாப்பில் முகப்பு டிசைன்ஸும் ரவுண்ட் காங்கிரீட் பில்லர்ஸும் சாறுபடி டிசைன் ஹேண்ட் ரெயில்ஸோட சீட்டிங் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து நல்லா காற்றோட்டமாக சிட் அவுட்டை வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே டைல்ஸுக்கு பதிலாக ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் கட்டியிருக்காங்க, இந்த வீட்டை யார் கட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ செலவாச்சு, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், அதாவது 1350 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 700 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் ஸ்பேஸ் ஓப்பன் டைப்பில் பிளான் பண்ணி தரைக்கு பூரா சிமெண்ட் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை முழுக்க ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கட்டியிருக்காங்க. அவுட்டர் வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெப்பர்மின்ட் கிரீன் வித் ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பெரிய சிட் அவுட் ஏரியா, அதுக்கு ரூஃபிங்கை பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் டபுள் லேயர் டைப்பில் ஓடு போட்டு சைடில் பூரா ரவுண்ட் காங்கிரீட் பில்லர்ஸ் கொடுத்து சிட் அவுட்டை நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டில் உட்கார்றதுக்கு வசதியாக 2 பக்கமும் சார்படி டிசைன் ஹேண்ட் ரெயிலோட கிரனைட் ஃபினிஷில் பெரிய திண்ணை கட்டியிருக்காங்க. சிட் அவுட்டோட சைஸ் 11x10. தரைக்கு பூரா மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வுட் டிசைன் ஸ்டீல் டோர், நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 11x10. வீட்டுக்குள்ளே தரைக்கு பூராமே ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் வாலில் டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு கிச்சனுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பார்ட்டிஷன் வாலில் கிரனைட் ஃபினிஷில் சின்னதாக ஒரு கவுண்டர் டாப். சவுத் ஈஸ்டில் கிச்சன். சைஸ் 11x10. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து வால்ஸில் பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே 3 பக்கமும் கவர் ஆகிற மாதிரி யூ ஷேப்டில் லாஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அடுத்து சவுத் வெஸ்ட்டில் பூஜா ரூம். சைஸ் 10x5. இதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நிறைய வால் செல்ஸ் கொடுத்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டை முழுக்க ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுற இடங்களில் மட்டும் பிளாஸ்டிக் ஒர்க் செஞ்சு பட்டி வச்சு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃபும் அது போக வால்லையும் நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் நார்த் வெஸ்ட் கார்னரில் அவுட்ரு பாத்ரூம் சைஸ் 6x4 இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு சேலுக்கு இல்லை. ஹேடே பில்டர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் சூலூர் பக்கத்தில் அப்பநாயக்கன்பட்டி புதூர். நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, இல்லை ஃபார்ம் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ், மாடர்ன் ஹவுஸ், ட்ரெடிஷ்னல் டைப் ஹவுஸ், கேரளா டைப் ஹவுஸ், இந்த மாதிரி எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருந்தாலும் ஹேடே பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவங்க கோயம்புத்தூர் அண்டு சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சில ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபரன்ஸுக்காக கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அடுத்து கிளைண்ட் ஃபீட்பேக்காக கேட்டுடலாம். வணக்கங்க, என் பேர் பிரவீன். நாங்கள் அப்பநாயக்கன்பட்டி புதூரில் தான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இருக்கிறோம். லாஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கிறோம். இடம் வாங்கிட்டு ரொம்ப பேர்கிட்ட கேட்டோம், யாருமே இன்ஜினியர்ஸில் எதுவுமே சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கிடைக்கல. சரி, அப்புறம் யூடியூப்பில் வந்து செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது வீடு கட்டுறதெல்லாம் யாராவது இருக்கிறாங்களா சரி செக் பண்ணுறப்போ அதில் வந்து ஹேடே பில்டர்ஸ் வந்து நிறைய வீடியோ போட்டிருந்ததை பார்த்தோம். அது நிறைய பில்டிங்ஸ்லாம் பார்க்குறப்போ அந்த கேரளா டைப் ஸ்டைல்ஸு இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நல்லா பார்க்குறக்கும் கம்மி பட்ஜெட்லேயும் நிறைய போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினோன்னா, வாங்க சார் இப்படி வாங்க பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவரும் நேரில் போய் டைரெக்டாக பார்த்து பேசி அவர் பேசினதில் அப்ரோச் நல்லா இருந்தது. நல்ல ஒரு நம்பிக்கையாக கொடுத்துருந்தாரு. வீடு வந்து என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டில் வந்து நல்லா பண்ண முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக கொடுத்தாரு. அப்புறம் நிறைய பில்டிங் கட்டினதெல்லாம் அவரே கூட்டிகிட்டு போய் காமிச்சார். அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்து நேரில் பார்க்குறப்போ ரொம்ப அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருந்தது. வேலையில் வந்து எந்த ஒரு இது இல்லை. அவர் பேச்சிலே அதே மாதிரி நல்லா நேர்மையாகவும் நல்ல இதாகவும் பேசினாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இதிலேயே தான் வந்து நாங்கள் வந்து வீடு கட்டலான்னு கண்டிப்பாக இவர்கிட்டே கட்டணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். இப்போ கிட்டத்தட்ட அவர் சொன்ன டைமில் நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 100லேருந்து 120 நாள் டைம் கேட்டார். அதே இந்த 4 மந்த்ஸில் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த வீடை வந்து கரெக்ட் டைமில் சொன்ன பட்ஜெட்டில் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. என்ன தான் அவங்களுக்கும் ப்ரைஸ் அது இதுன்னு ரிவைஸ் இது இன்க்ரீஸ் ஆனாலும் அவர் அந்த இதை மீறாமல் என்ன பட்ஜெட்டோ கரெக்டான பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்தனால எங்களுக்கு இப்போ இந்த வீடு வந்து ஃபினிஷ் ஆகி இன்றைக்கி நாங்கள் குடி வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம். உண்மையாகவே ஹேடே பில்டர்ஸ் அந்த ராம்தாஸை ரொம்ப நன்றி. அவர் இல்லாமல் இந்த பில்டிங் வந்து இந்தளவுக்கு அழகாக வந்திருக்குமாங்கிறது தெரியாது. ஏன்னா வேறு இன்ஜினியர்ஸில் எப்படி பண்ணுவாங்கங்கிறது தெரியாது. ஆனால் இது வந்து அனுபவபூர்வமாக நான் இந்த 120 டேஸில் வந்து பார்த்த வரைக்கும் அவரோட அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்தது.